இயேசு கிறிஸ்துவின் பேசுகிற முதல் வார்த்தையை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். யாராவது வாசிங்க. லூக்கா 23வது அதிகாரம் 34வது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், போதும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதை இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் பேசினார்? அவர் பாதிக்கப்பட்டு, அவர் வார்த்தையினால் தாக்கப்பட்டு, வார்த்தையினால் அடிப்பட்டு, கோலால் அடிக்கப்பட்டு 150 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்து அந்த மலையில் ஏறி நெருங்காலால் முட்கள் குத்தி, கல்லுகள் குத்தி, புகழ் நீரினாலும் முள்ளலாலும் காணிகளாலும் அடிக்கப்பட்டு, கடல் கலந்த காளானை, கசப்பு கலந்த காடியை தோய்த்து அதெல்லாம் கொடுத்து அவர் அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட நிலையில் அவர் என்ன சொன்னார்? இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்ம இதை சொல்ல முடியுமா? நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டு சின்ன ஒரு காயப்பட்டாவே நம்ம ஒரு தப்பு செய்யல, ஆனால் என்ன இப்படி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வாய் பேசினாலும் நம்மளோட உள்ள என்ன பண்ணோம்? அவர்களை குறித்து சபிக்கும். ஆனால் நம்ம தேவன் என்ன பண்ணால் இப்படிப்பட்ட துன்பங்கள் நிறைந்த நேரத்திலும், வருத்தங்கள் நிறைந்த நேரத்திலும், பாடுகள் அனுபவித்த நேரத்திலும் பிதாவை நோக்கி அவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபராக இருந்தார். ஏன் கர்த்தர், ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசினார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய மனிதர் யாராக இருந்தாலும் அவருக்கு விரோதமாக எந்த மனிதன் எழுந்திருக்கானோ அவனுக்காக கர்த்தரை என்ன பண்ணுவார்? தண்டனை கொடுப்பார் என்று பார்க்கிறோம். எப்படி என்றால், மோசேக்கு விரோதமாக எழுந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பூமி தன் வாயை திறந்து பாதாளம் தேவம் விரோதமாக யார் எழுதினாலும் அவருக்காக கர்த்தரை நிற்பவராய் பார்க்கிறோம். இப்போ இது தேவன் தன்னுடைய குமாரனையே நமக்காக இந்த பூமியில் அனுப்பி அவர் பாட அனுபவிக்கிறதை எந்த தகப்பனும் காண மாட்டார். ஆனாலும் நம்ம தேவன் அதை பார்த்து அவர் மனம் கும்பிடாமல் இருக்க கிறிஸ்து இயேசுவானவர் பிதாவின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படியாக தான் இந்த வார்த்தை இங்கே இருக்கிறது. இதில் நமக்காக தேவனிடத்தில் பிதாவின் இடத்தில் கிறிஸ்து மன்னிப்பு கேட்கிற ஒரு விண்ணப்ப ஜபமாகவே இருக்கிறது. முதல்ல மன்னிப்பு என்றால் என்னன்னு பார்க்கிறோம். உண்மை வர காத்திருக்கிற ஆக்கினையை அல்லது தண்டனையிலிருந்து உன்னை விடுவிப்பதுதான் மன்னிப்பு என்று பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம செய்த பாவத்துக்காக கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை நம்ம மேல் வராமல் அதை எடுத்து போட இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு விண்ணப்பமாக இந்த சிலுவையில் பேசின முதல் வார்த்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு எடுத்து வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 18வது அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். சுதந்திரத்தின் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைக்கிறார் ஐயா, என்றென்றைக்கும் கோபம் ஐயா. இங்க தாய்மா பக்கத்தில் ஒருத்தவங்க வாசிங்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து. எப்படி அக்கிரமத்தை அவர் பொறுத்தார்? சிலுவையில் எதை பொறுத்தாரா? அக்கிரமத்தை பொறுத்தார். அவர்கள் பண்ணின மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் யார் என்று கேட்கிறார். அடுத்தது படிங்க. அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா கிருபை செய்ய வேண்டும். அப்படின்னா நம்ம செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கலையா, அவர் என்ன பண்ண விரும்புகிறாரா? கிருபை செய்கிற விரும்புகிறபடியால் ஆமா அவங்க நம்ம மேல எப்பயுமே கோபம் வைக்காதிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனெல்லாம் நம்ம இங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட நிலையிலும் அவர் நம்ம மேல என்ன வைக்க மாட்டாராம்?
கோபம் வைக்காம இருப்பார். அடுத்தது 19வது வசனத்தை வாசிங்க. எப்படி? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அப்படின்னா திரும்ப நம்மேல் இறங்கி படிங்க. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டால் அது மீண்டும் வெளி வராது. இப்படியாக நமக்காக பாடுகளை அனுபவித்து மீண்டும் அந்த பாவம் எழும்பாமல் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடவே கிறிஸ்து இயேசுவானவர் நம்மளுக்காய் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார். இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தைகளை நம்மளுக்காய் பரிந்து பேசுகிற ஜெபமாய் இந்த முதல் வார்த்தை அமைகிறது. இப்போது பாவங்கள் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று அறியாமல் செய்கிற பாவம், இன்னொன்று அறிந்து செய்கிற பாவம், இன்னொன்று துணிகரமான பாவம். பாவங்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக. முதல் அறியாமல் செய்கிற பாவம். எப்படி அறியாமல் செய்கிற பாவம்னா, ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் இந்த கனியை புசிக்கும் வேளையில் நீங்கள் தேவரையும் போல ஆவீர்கள் என்று அந்த கனியை ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் ஏவாளுக்கு கொடுத்தது. ஆனா அதை வாங்கி அவங்க புசிக்கும் போது, ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது தேவ சாயலாக தான் சிருஷ்டித்தாங்கன்னு சொல்லி அவங்க அறியாம அந்த கனியை வாங்கி புசித்து பாவம் செய்தார்கள். அவர்கள் முதலாவது சிருஷ்டிக்கும் போதே அவர்கள் தேவ சாயலாகவே தேவன் சிருஷ்டித்தார் என்பதை அறியாமல், இது அறியாமல் செய்த ஒரு பாவம். அறிந்து செய்கிற பாவம். அறிந்து செய்கிற பாவம் இது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா தெரிந்தும் நம்ம அதை செய்யறோம். அது அறிந்து செய்கிற பாவம். துணிகரமான பாவம் ஒன்று இருக்குது. துணிகரமான பாவம். ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப் அப்படின்னா என்னை கட்டாயப்படுத்தி இதை செய்தேன் அப்படின்னா இது தப்புன்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் அதை நம்ம எப்படி துணிகரமா செய்யறோம். டிவி பார்ப்பது தப்புன்னு நமக்கு தெரியுது, தெரிஞ்சும் அந்த சிக்ஷிப்பதுக்காக நம்ம என்ன பண்றோம்? துணிகரமா அந்த பாவத்தை செய்யறோம். இப்படி பாவம் 3 வகையாக பிரிக்கப்படும். பழைய ஏற்பாட்டுல பாவத்திற்கு பிரமாணம் இருந்தது. அது நியாயப்பிரமாணம்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணம் எப்படி இருக்கும்? தண்டனையை கொண்டு வருகிறது. தண்டனை கொண்டு வருகிறதுனா நம்ம பாவம் செஞ்சா அப்பவே தண்டனை. எப்படின்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், காலுக்கு கால், கைக்கு கை, அந்த மாதிரி அப்பவே தண்டனையை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இதற்கு பதில் இது, அல்லது இந்த பாவத்துக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்துவது, அல்லது இந்த உயிருக்கு பதிலாக நான் செய்த பாவத்துக்கு பதிலாக ஒரு புறாவையோ ஒரு ஆட்டுக்குட்டியோ நான் பலியாக செய்துட்டா என் பாவம் என்ன பண்ணும்? மூடதான் படம் வச்சுக்க, அது மன்னிக்கப்படலை. இப்படியாக பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணங்கள் இருந்தது. இப்ப நான் ஒண்ணு உங்களை கேட்கிறேன், இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்களும் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் அப்படின்னா நீங்க கண்ணால செய்த பாவத்துக்கு உங்க கண்ணை பிடுங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க பல்லால செய்த பாவத்துக்கு உங்க பல்ல ஒவ்வொன்றா பிடிங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்க கையால கால்களால செய்த பாவத்துக்கு உங்க கால்களை ஒவ்வொன்றா வெற்றி எடுத்தா நீங்க எப்படி இந்த சபைக்கு வந்திருப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப கோரமா இருக்கு, பார்க்கவே முடியாது. ஆனா அதுக்காக தான் அப்போ பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டது இந்த ஆட்டுக்குட்டி, இந்த புறா. இது எதுவுமே வாய்க்கு சொல்லல. இவர்கள் செய்த பாவத்துக்காக நான் பலியாக வந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டு இவர்களை விடுதலையாக ஏற்று வாய்ப்பு சொல்லலாம். ஆனா நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையெல்லாம் விட்டு இந்த மண்ணுக்கு 32 வருட காலமாய் ஊழியம் செய்து பாவங்களை எல்லாம் சுமந்து அடிக்கப்பட்டு, அப்போது கூட அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தின நிலையில கூட, அவர் சதைகள் எல்லாம் பிடிக்கப்பட்ட நிலையில கூட பிதாவிற்கு பரிந்து பேசுகிறவராய், நம்ம பாவங்களுக்காய் மன்றாடுகிறவராய், பிதாவே நான் இவர்களை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னியுங்கள் என்று நமக்காய் வழக்காடுகிறவராய் இங்கே இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி செய்யாததை, இந்த புறா செய்யாததை நம்ம இயேசு கிறிஸ்து அந்த வேலையில் செய்வார். புரிதவர்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆடு பரிந்து பேசாத ஜெபத்தை நம்ம தேவர் இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறார். மன்னிப்பு 7 காரியங்களை செய்கிறது. முதலாவது காரியம், இதை தயவு செய்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கீங்க. நாம் மன்னிக்கப்படும் போது விடுவிக்கப்படுகிறோம். நாம் மன்னிக்கப்படும் போது என்ன பண்ணுகிறோம்? விடுவிக்கப்படுகிறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்துல திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உடனே அவன் என்ன ஆனா? அப்படி திமிர்வாதத்தோட அப்படி இருந்தான் இல்ல, அவன் எழுந்து நடந்தான். அவன் திமிர்வாதங்கள் எல்லாம் நீங்கி அவன் சுகம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு விடுதலை கிடைக்கிறது, ஒரு சுகம் வருகிறது. இரண்டாவது, மன்னிப்பு ஒப்புரவாக்குதல்
உருவாக்குகிறது. மன்னிப்பு எப்படி என்றால், அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவரிடம் நேரடியாக போய் பேச முடியாது. யாரிடம் தான் போய் பேச முடியும்? அந்த லேவியரிடமோ ஆசாரியரிடமோ தான் நம்ம சொல்லி அவர் நமக்காக வந்து போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இப்போது இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி அல்ல. நம்ம நேரடியா பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பிதாவானவர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார்? உடனே அந்த ஜெபத்திற்கு பதிலை தருகிறார். அப்படி என்றால் தகப்பன் பிள்ளை என்ற உறவை நமக்கு கொடுக்கிறார். மன்னிப்பினால் நம்மளுக்கு என்ன வருது? ஒப்புரவாக்குதலை உருவாக்குகிறது. அப்படி தகப்பன் பிள்ளை என்ற ஒரு உறவுக்குள்ளாக நம்மை ஒப்புவிக்கிறாங்க. சமாதானம், மன்னிப்பு நமக்கு சமாதானம் தருகிறது. ஒரு இளையகுமாரன், உங்களுக்கு எல்லாம் அந்த கதையை தெரியும். இளையகுமாரன் கதை எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா உயர்த்தி சொல்லுங்க. இளையகுமாரன் என்ன பண்ணா? தன் ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு தூரதேசத்துக்கு போய் அவன் எரித்து குடித்து அது எல்லாவற்றையும் வீணாக செலவழித்து வந்தான். ஆனா தகப்பன் அவன் தூரத்திலிருந்து திரும்பி அதை எல்லாம் இழந்து போய் தூரத்திலிருந்து வரதை கண்டு அவங்க மேல கோபப்படாம சமாதானமா என் பிள்ளை வரான்னு சொல்லி போய் கட்டி அணைத்து முத்தம் செய்து அவருக்கு தேவையான உபகரணங்கள்லாம் செய்தார். அப்பொழுது மன்னிப்பு நமக்கு என்னதை கொண்டு வருகிறது? சமாதானத்தை கொண்டு வருகிறது. அங்க வந்து ஒரு கோபம் இல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்க மன்னிக்கும் போது, ஒருவருக்கு ஒருவர் நீங்க மன்னிக்கும் போது கண்டிப்பா நிச்சயமாகவே அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. பகை உடைக்கப்படும். நீங்க எத்தனை வருட காலமா நீங்க பகையா இருந்தாலும் அந்த பகை என்ன பண்ணும்? உடைக்கப்படும். நீங்க மன்னிப்பு கொடுக்கும் போது பகை என்ன பண்ணுது? உடைக்கப்படுது. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும் பொழுது அன்பு பெருகும். அன்பு என்ன பண்ணும்? பெருகும். இயேசு மன்னிக்கும் போது புதிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. பழையெல்லாம் ஒழிந்து புதிய ஜீவனை நம்மளுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்படி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை என்ன ஆகுது? புதிதாக மாறுகிறது. அப்புறம் கடைசியாக ஏழாவதாக என்ன சொல்லுகிறார்? நான் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்களும் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் என்னதை நம்மளுக்கு சிலுவையில காமித்து செல்கிறார்? அவர் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நாமும் மன்னிக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை இங்க காமிக்கிறார். மன்னிப்பின் 7 ஆசீர்வாதங்கள். இதை நான் ஷார்ட்டா சொல்றேன், நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. முதலாவது என்ன கிடைக்குது? நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. இரண்டாவதாக ஒப்புரவாக்குதல் கிடைக்குது. மூன்றாவதாக சமாதானம் கிடைக்குது. நான்காவதாக பகை உடைக்கப்படுகிறது. ஐந்தாவதாக அன்பு கொடுக்கிறார், நாம் அவர் மேல் அன்பாயிருக்கிறோம். புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். ஏழாவதாக அவர் மன்னித்தது போல் நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம கற்றுக்கொண்டது என்னவென்றால், நீங்க ஒருவருக்கு என்ன செய்ய, மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிற என்று நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அவங்க அன்பா இருக்க வேணும் என்று நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க அன்பா இருங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்க வேணும்னு நினைக்கிறாங்களா? நீங்க அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அன்பு வெளிப்படும். இந்த நாளில கூட இந்த முதல் வார்த்தையின் மூலம் நான் மன்னிப்பை குறித்து கற்றது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். சிறு சாட்சியை பயன்படுத்தி இருக்கிறேன்.